அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சந்திப்பில் நாம் விவாதிக்க இருக்கும் கதை எழுத்தாளர் ஸ்ரீ ரஞ்சனி சொல்வனத்தில் எழுதியுள்ள மௌனத்தின் சுமை. எழுத்தாளர் ஸ்ரீரஞ்சனி யாழ்ப்பாண மாவட்டத்தில் தெல்லிப்பிழை என்ற ஊரில் பிறந்தவர். இவர் விவசாயத்தில் பட்டம் பெற்றதுடன் தமிழிலும் எம்ஏ பட்டம் பெற்றுள்ளார். இவர் தற்போது கனடாவில் கனடிய அங்கீகாரம் பெற்ற மொழிபெயர்ப்பாளராகவும் தமிழ் ஆசிரியராகவும் பணிபுரிகிறார். நிறைய சிறுகதைகள், கட்டுரைகள், விமர்சனங்கள் எழுதியுள்ளார். இவரின் 3 சிறுகதை தொகுதிகளில் 2க்கு இலங்கையில் கொடகே மற்றும் அரச சாகித்ய விருதுகள் கிடைத்துள்ளன. மகளுடன் இணைந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் ஒரு இருமொழி புத்தகம் எழுதியுள்ளார். இவரது சொல்வனத்தில் எழுதியுள்ள மௌனத்தின் சுமை என்ற கதை ஒரு குடும்ப இழப்பின் துயரத்தை மட்டும் சொல்லும் கதை அல்ல. அதாவது பேசப்படாமல் மனதின் அடுக்குகளில் தேங்கிக் கொண்டிருக்கும் உணர்வுகள் எவ்வாறு ஒரு வாழ்வியல் கனமாக மாற்றுகின்றன என்பதையும் மிகவும் அமைதியான ஆனால் ஆழமான முறையில் நமக்குள் கொண்டு வந்திருக்கிறார். இந்த கதையில் ஒரு தாயின் உள்ளார்ந்த வேதனை, குற்ற உணர்வு, புரிந்து கொள்ள முடியாத ஒரு மௌனம், தலைமுறை இடைவெளி, புலம்பெயர் வாழ்க்கையின் உளவியல் அழுத்தம், இவை அனைத்தும் மிக இயல்பாக பின்னப்பட்டுள்ளன. குறிப்பாக பெரிய சம்பவங்களை விட அன்றாட வீட்டு தருணங்கள் வழியாகவே வலி வந்து நம்மை அடைகின்றன. அதுதான் இந்த கதையின் பெரிய பலமும் கூட என்று நான் நினைக்கிறேன். வாருங்கள் ஸ்ரீரஞ்சினி. வணக்கம். மிக்க நன்றி. அந்த கதைக்கு மிக பொருத்தமான விதத்துல நீங்க அறிமுகம் கொடுத்திருக்கிறீங்க. அது உங்களை இவ்வளவு தூரம் நான் எதை நினைச்சு எழுதினோ அதை நீங்க அவ்வளவு தூரம் விளங்கி திரும்ப சொல்லிக்கல மிகவும் கேட்கறதுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. பல நேர்காணல்களில் பங்கு கொண்டிருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். என்ன பற்றி கதைக்காம நான் எழுதின கதையை பற்றி கதைக்க போறோம். என்னுடைய 2 கதைகள் சிறுகதை தொகுதியை தவிர்த்து விமர்சனம் செய்யப்பட்டிருக்கிறேன். ஒன்று டாக்டர் முருகானந்தன் வந்து உள்ளங்கால் புல் அழகி என்ற ஒரு கதையையும், டாக்டர் ரஞ்சனி அடர் இருளன் செய்யும் என்ற ஒரு கதையையும் விமர்சிச்சிருக்கணும். அதே போல ஒன்றே வரையில வந்த 16 தொகுதி கதைகள்ல இவ்விரண்டாக 3 விமர்சனம் செய்திருக்கிறான் கௌரி பாராண்ட். இருந்தாலும் கூட இந்த கதையை பற்றி நான் கதைக்க போறேன். நீங்க கதைக்கும் போது சொன்னீங்க விவாதிக்க இருக்கிறோம்ண்டு. எனக்கு தெரியும் நீங்கள் பயன்படுத்துகிற சொல் அதண்டு. நாங்கள் விவாதிக்கிறேன்டா ஆகிய பண்றதுன்ற மாதிரி மீனிங் டிபேட் வந்துடும். ஸோ நான் அதை கலந்துரையாடல் என்று எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் 2 பேருமே அதை பற்றி கதைச்சா சந்தோஷமாக இருக்கும். மற்றது முதல்ல மௌனத்தின் சுமையை பிரசுரித்த சொல்வனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய புதர் மண்டி இருந்த மனவீடு என்ற ஒரு கதை வந்த போது அம்ப கூட அதை பற்றி தான் பார்த்ததுன்னு சொல்லி விமர்சிச்சிருந்தபோது பலரால கவனிக்கப்படுற ஒரு வலைத்தளம் அது. மிக்க நன்றி. மீண்டும் உங்களுக்கு இந்த கதையை எடுத்துக்கொண்டதுக்கு நன்றிம்மா. உங்கள் மௌனத்தின் சுமை கதையை வாசிக்கும் போது இதில் ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்வின் நெருக்கம் உணர்கிறேன். பல கேள்விகளும் மனதில் எழுகின்றன. இந்த கதையை உங்களுக்கு எழுத தூண்டிய முக்கிய உணர்வு என்ன? பொதுவிலேயே பாதிப்பு என்ன என்று பாதிக்குதோ அதுதான் நான் எழுதுறது. அநேகமான எழுத்தாளர்களும் அதுதான் சொல்றது. நான் எழுதுறது இந்த மனசால. எனக்கு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று மூளையால சிந்திக்கிறேன் நான். ஸோ நான் உணர்றத எழுதுறது. அப்ப இப்ப அடிக்கடி தற்கொலைகள் இப்ப இளம் மாணவர்களுக்கிடையே நடைபெறுகின்றன. அது மிகவும் சோகமான ஒரு விடயம். அப்படி தற்கொலைக்கு மனச்சோர்வு காரணமா இருக்கேக்க, தற்கொலை எல்லாம் மனச்சோர்வால நடக்கிறது இல்லை. அப்படி மனச்சோர்வு காரணமா இருக்கேக்குள்ள சமூகத்துல பேசப்படுற விஷயங்கள் குரூரமா இருக்கிறது. அது உண்மையில ஒரு நாங்கள் ஈஸி என்ன கதைக்கிறதுக்கு, அப்படி செய்துக்கணும் இப்படி செய்துக்கணும் வேலை பிழை வேலை பிழை என்று. ஆனா அந்த பிரச்சனைக்குள்ள போறவர்களுக்கு தான் அந்த வேதனை விளங்கும். இந்த குடும்பத்துக்கு உண்மையிலே ஒரு சவால் மாதிரி, ஒரு மனச்சோர்வு உள்ள ஒரு பிள்ளையோட வாழ்றது லைக் டைட் ரோப்ல நடக்கிற மாதிரி. என்னத்தை சொன்னா என்ன பாதிப்பு வந்துருமோண்டு. அப்ப மனச்சோர்வுன்றது எல்லாருக்கும் வரலாம். அது ஒரு மூளையில உள்ள ரசாயன பொருட்கள் என்ற ஒரு சமநிலையின்மைதான். அப்ப அண்மையில் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் பார்த்தேன்னா ஒரு ஆள் எழுதியிருந்தார். அதுல மனநல மருத்துவர் ஒரு ஆளுக்கு வந்த மனச்சோர்வை பற்றியும் அவர் தற்கொலை செய்ததை பற்றியும், மிகப்பெரிய ஒரு பணக்காரன் இந்தியாவில
அவற்ற மகன் செய்ததை பற்றியும் ஒப்பிட்டெழுகின்றவர், அதாவது யாருக்கும் வரலாமண்டு. அப்படி மனச்சோறு வரைக்குள்ள பிள்ளைகளுக்கு வந்தா பெற்றோர் வந்து மிகவும் ஒரு கையாளாகத்தனத்தை உணர்வினம். அதைத்தான் நான் இந்த கேரக்டர்ல சொல்லி இருக்கேன். அதாவது அந்த அம்மா யோசிக்கிறா, அவருக்கு மனச பிசைஞ்சது, கண்களை நினைத்தது, நிலைமையை மாற்ற முடியாமல் இருக்கும் இயலாமை என்னை கொன்றதுண்டு. இப்படி நான் இந்த வேலையிலும் நான் இப்படியான ஆட்களை பார்த்துருக்கிறேன். அப்ப எனக்கு மனசுக்கு மிகவும் கஷ்டமா இருக்கிறது. சில விஷயங்களை நாங்க அன்லேர்ன் பண்ணணும். அதாவது சில ஸ்டிக்மா வகை மாதிரி வச்சிருக்கிறோம் நாங்களோ, இதாலதான் அதாலதான் அப்படின்னு. அப்ப அந்த ஒரு இதுலதான் நான் இந்த கதை எழுதுறதுக்கு எனக்கு ஒரு தூண்டல் வந்தது. அற்புதமாக சொன்னீர்கள். இந்த கதையில் மௌனம் வந்து வெறும் பேசாம இருக்கிறது இல்ல, அது ஒரு தனி மொழி மாதிரி செயல்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க தான் வாசகராக அதை பற்றி சொல்ல வேணும். உண்மையில மௌனம்ன்றது ஒரு சுமை. அதைத்தான் தலையங்கமாவையும் சொல்லியிருக்கிறேன். சிலாக்கள் மௌனமா இருக்கிறது காரணம் இயலாம, அவையால அந்த பிரச்சனையை சொல்லக்கூடிய சூழல் இருக்கிற. சில பேர் வந்து தண்டனையாக மௌனத்தை பயன்படுத்துறது. உங்களுடைய அம்மா வந்து எனக்கு வந்து மௌனத்தை தண்டனையை தான் பயன்படுத்தி இருந்தவ. ஸோ அவக்கு பிடிக்காத ஏதாவது விஷயம் கலைக்க மாட்டான். அது மனசை மிகவும் கஷ்டப்படுத்துறது. அப்ப நான் எந்த பிள்ளைகளோட என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே கதைச்சிடுவேன். ஒன்று, எனக்கு அந்த கோபத்தை கொட்டிடுவனும். ரெண்டாவது, அந்த உறவில வார அந்த இடைவெளி விரிசல் என்னால தாங்க முடியாது. அப்ப உண்மையிலேயே கோபம் இருந்தா ஒட்டாம இருக்கும் தானே. அப்ப அதனுடைய எப்பவுமே பேசுறதுதான் நல்ல ஒரு விஷயம். இப்ப இந்த கதையில வர மௌனத்தை நாங்க இயலாமை என்று சொல்லலாம்னு தான் நினைக்கிறேன். என்ற முதல்ல மகளும் பிறகு தாயும் அதை உணரினம், தங்களுக்கு வந்து பேசக்கூடிய ஒரு வழி இல்லை என்று. அது மிகப்பெரிய துயரம். நீங்க எதை நினைச்சீங்க அப்படி நீங்க சொல்லும் போது? அது வந்து பேசாம இருக்கிறது நிஜமாவே ஒரு பெரிய தண்டனை தான். எனக்கு அப்படிதான் தோணும். சண்டே வரும்பொழுது யாரோ ஒருத்தர் அது பிடிக்கலை அப்படின்னா இருப்பாங்க. உண்மையாவே நானும் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஆனா அது ரொம்ப மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும். நான் திட்டினா கூட போக்க பரவாயில்ல, நமக்கு அது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் அது ஒரு மாதிரி ஆயிடும். இது வந்து தொடர்ச்சியா இருக்கும் இல்லையா? இந்த மௌனம்ங்கிறது அது நம்மள ரொம்ப ரொம்ப பாதிக்கும் மனதளவுல. உண்மைதான். நீங்க இதுல ஒரு தனி மொழி போல் செயற்படுகிறன்னு சொல்லி இருக்கிறீங்க. அதைத்தான் என்னத்தை மென்ஷன் பண்ணினீங்க? நிறைய அதாவது அது மொழி இல்ல, ஆனா அது ஒரு மொழியோட தாக்கத்தை வந்து அது கொடுக்குதுங்க. அல்லவா? பேசாமல் இருந்தாலும் அந்த மொழிக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. மொழி மௌனமாக இருக்கிறது, ஆனாலும் அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. சோ அது பேசுவது போல இருக்கிறது. சரி சரி சரி, இப்ப விளங்குது. அதான் தண்டனையா இருக்கும், பாதிப்பா இருக்கும், மனக்கவலையா இருக்கும். ஆமா, உண்மை. நிலா பேசாம இருக்கிறதுக்கும் தாய் வந்து தொடர்ந்து பேச முயல்றா. அவ வந்து இப்ப போய் கேட்டுட்டே இருப்பா, என்னமா சாப்பிடலையே, என்னமா தூங்கலையே. அவ வந்து ஐ வாண்ட் மை டைம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பா இங்கிலீஷ்ல. தட் புட் இந்த காலத்து பசங்க பேசுறது அது அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதுல வந்து ஒரு உள்மன மோதல் தெரியுது இவங்களுக்கு. வந்து அவ ஐயோ சாப்பிடலையேங்கிற ஒரு தாயுடைய உணர்ச்சி, பாசம். அவளுக்கு வந்து she wants her own time. யாரும் வந்து அதுல பூர வேண்டாம், நிம்மதி வேணும் எனக்கு கொஞ்ச நேரம் அப்படிங்கிறது அவளுக்கு இருக்கு. இதை எழுதும் போது உங்க கவனம் எதுல இருந்தது? தாய் பக்கமா? நான் ஒரு தாய் தானே, எனக்கு அந்த தாயை பார்க்க பரிதாபமா இருந்தது. நான் எழுதைக்குள்ளேயே எனக்கு மிகவும் கவலையா இருந்தது. இந்த தாய் வந்து அன்பா இருக்கிறா, இரக்கமா இருக்கிறா, அவக்கும் தெரியல என்ன செய்ய வேணுமெண்டு. அப்புறம் துன்பத்தை போக்கணும்னு துடிக்கிறா. சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு காவல் இருக்கிறா. ஐயோ நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைன்ற லைஃப் வீணா போகுது என்று தவிக்கிறா. இப்படி விட்டு விடையலாதானே என்றெல்லாம் யோசிக்கிறா. ஆனா எவ்வளவு ஈடுபாடு நாங்க காட்டலாம்ன்றது ஒரு சவால். என்ன, எந்த கட்டத்துல எவ்வளவு தூரம் நாங்கள் இன்வால்வ் ஆகணும். சோ அது வந்து பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் வித்தியாசமா இருக்கிறதால மோதல் ஏற்படுதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன, கதையில வந்து சொல்லப்படாத இடங்கள், அதாவது மௌனம், அது வந்து அதிக தாக்கம் தருதுன்னு நான் சொன்னேன். அத நீங்க வந்து அந்த தாக்கத்தை உணர்ந்தீங்களா? நிச்சயமா நிச்சயமா. அதுதான் அப்படி அந்த தாக்கக்குள்ளாலதான் அந்த கதையின் சொல்ல வாரது போக வேணும் என்றதை பற்றி நான் யோசிச்சேன். இப்ப உதாரணத்துக்கு நீங்க
இப்ப இதைத்தான் சொல்றீங்களோ தெரியல, நிலா அங்கே ஏன் போனால், விபத்து எப்படி நடந்தது என்ற கொண்டும் சொல்லப்படவில்லை. அதுக்கு பலவிதமான இன்டர்பிரிட்டேஷன் சொல்லப்படலாம். ஆம், இப்ப அப்படி ஒரு கேள்விகள் கதையை ஒன்று தூண்டினா தான் அது வந்து அது ஆக்களை சிந்திக்க வைக்கும், பேச வைக்கும். அதாலே ஒரு பயன் பெறும் என்று நான் நினைச்சேன். உண்மைதான். ஒரு தாயோட குற்ற உணர்வு, ஒரு கில்ட், அந்த கதை முழுக்க போகுது. ஆனா அதை ரொம்ப அழகா மிகப்படுத்தாம அழகா சொல்லியிருக்கீங்க. மிக அருமை. இந்த மாதிரி அதை ஒரு 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 டிமார்கேஷன், அதாவது ஒரு ஒரு வரையறை, அதுக்கு அதிகமா சொல்லக்கூடாது அப்படிங்கறத வந்து எப்படி சமநிலைப்படுத்தினீங்க எழுதும் பொழுது? அது எப்படி பாராட்டுக்கு மிக்க நன்றி. நான் நினைக்கிறேன் பாசமும் தெரியப்படுறதாலேயோ தெரியல, அதோட தாய் முற்றாக குற்றத்துல துவண்டதாக சொல்லவும் இயலாத நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் அவக்கு பிள்ளைன்னு தெரியல, நினைக்கல வதைய. அதுவும் ஒரு அவக்கு பிள்ளைன்னு தெரியாம இருந்ததும் ஒரு காரணமா இருக்கலாம். மற்றது ஒவ்வொருத்தரும் பாசம் காட்டுற விதம் வேறதானே, பிள்ளைகள எதிர்வினையும் வேற. அவருக்கு மகளை கையாள முடியாத இழப்ப தாங்க முடியாத பரிதவிப்பு நிறைய இருக்குது. அப்புறம் யோசிக்கிறாதான், நான் அழுத்தம் கொடுத்த நான் நிலாவுக்கு உச்சம் தொடுத்துபடி வற்புறுத்தினேன். எப்பவும் ஏதாவது ஒண்ணு நடந்தா போல அப்படி ஒரு இயல்பு உணர்வு வர்றது இயல்பு. என்ன சோ என்ன நாங்க பெற்ற பேரண்டா இருக்கே இல்லையோன்றெல்லாம் யோசிக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நிலா வீட்டை விட்டு போனது கூட அவ ஒரு ஸ்பேஸை தேடி போயிருக்கலாம். என்ன அம்மா நடுக காய்ச்சி கொண்டிருக்க, அவருக்கு வந்து வெளியில போகணும் போல இருந்திருக்கலாம். அப்ப அவ திரும்ப திரும்ப எழும்பு சாப்பிடு கதைன்னு சொல்லி கொண்டு கேட்கல, திருப்பி திருப்பி சொல்றா, நீ சாப்பிடாட்டி ஒழுங்கா நித்திரை பெறாது, நாளைக்கு வேலை செய்யலாது சொல்றா. பிறகு தண்ட பாட்டுல தானே எடுக்கிறா. என்ன ஓ நான் அழுதா அவள் வருவாள்ண்டு. அப்ப அவ தண்ட பிரச்சனையா எடுக்கிறா. இந்த மகளின் பிரச்சனையை விளங்கி கொள்ளவும் இல்லை, என்னத்துக்காண்டி அப்படி இருக்கிறான். அப்ப தகப்பன் பேருந்து பேச சொல்லிக்குள்ள பிள்ளை வளர்ப்புல வர பிரச்சனைக்கு, அதாவது உனக்கு பிள்ளை வளர்க்க தெரியல, நீ ஒரு தாயை அறிஞ்சிருக்க வேண்டாமா அவனோட பிரச்சனை என்று சொல்லிக்குள்ள எல்லாம் அது வந்து நிச்சயமா அவ பெரிய குற்ற உணர்வுக்குள்ள அழுத்துதுதான். அப்ப காரை கொடுத்த பெரிய கவலைப்படுறா. ஆனா காரை குடுக்க நல்லது நடக்கணும்னு நினைச்சு தானே கொடுக்குறா. என்ன அந்த எல்லாம் அந்த மன உளைச்சலைத்தான் நான் வந்து சூழலையும் காட்டி கூப்பிட்டு இந்த ஃபியூண்டலால லீவ் பண்ணிக்க, வானம் இருட்டா இருக்கு, மழை பெய்யுது, அந்த மனதுல வந்து சத்தங்கள் மோதிக்கொண்டே இருக்குமே, நல்லா மோதிக்கொண்டே இருக்கும் நினைவுகள். அதைத்தான் அந்த மழை பெரிய சத்தமா பெய்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்ல வலிக்கிட்டது. அந்த மகன் பாத்திரம் வந்து ரொம்ப பேசவே மாட்டாரு, ஆனா பேசுறது ரொம்ப வலுவா இருக்கும், அப்படியே ஊசி மாதிரி குத்தும். இந்த மாதிரி ஒரு ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு பாத்திரத்தை நீங்க எப்படி கட்டமைச்சீங்க? பார்த்திருக்கேன் அப்படியே நாக்களை. மற்றது ஷோ டோன்ட் டெல்ன்னு சொல்ற மாதிரி கதையில வந்து செயல்ல காட்டணும்னு யோசிச்சேன். அது சொல்றதுக்குள்ள எனக்கு சந்தோஷமா கேட்க. அதோட பொதுவில ஆண்கள் அதிகம் பேசுற இல்ல, கோபத்தை காட்டுற அளவுக்கு அன்பையோ இயலாமையோ காட்டுற இல்ல. மற்றதுல ஒருத்தர் முழுசா நல்ல வேணும் இல்ல கெட்ட வேணும் இல்ல தானே. இப்ப மகன் வந்து ஒரு சராசரி ஆணாக இருக்கிறாருன்னு சொல்லலாம். இழப்புக்கு பின் வாழறத பத்தி உங்களோட எண்ணம் என்ன? வாழ்க்கை ஓடத்தானே வேணும், ஆனா அன்பான அரவணைப்பு, நிறைவான அனுசரணைகள் கட்டாயம் இருக்க வேணும். இப்ப உறவு நெருக்கமா இல்லைன்னா அந்த இழப்பு வந்து சொல்ல துயரா இருக்கும். இப்ப எங்களுக்கு நிறைய பேரை தெரியும், எங்களோட நாட்டு பிரச்சனையால மனவடுக்களோட வாழ்றாக்களை, இன்னும் அந்த மனவடைவில இருந்து மீள மாட்டாம துடிக்கிறாக்களை. அதுவும் முக்கியமா ஒரு பிள்ளை ஒன்று இறந்து போனா அந்த பெற்றோருக்கு அது ஈடு செய்ய முடியாத துயரம், சொல்லவே முடியாது. அதுவும் தற்கொலைக்கு காவு கொடுத்தா சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு கணமும் மீள மீள வரும், என்ன நான் அதை செய்துக்கலாமோ இதை செய்திருக்கலாமோ உண்டு. அதைத்தான் நான் எந்த ஒரு முடிவற்ற அக்கண பொழுதாண்டு இன்னொரு கதையா எழுதி இலங்கையில வார பத்திரிகையான வீரகேசரிக்கு அனுப்பினான். அந்த வார வெளியீட்டுல வந்தது. அதுல அந்த அண்ணா வந்து யோசிச்சு பார்க்கிறார் ஒவ்வொரு கணத்தை, நான் அந்த நேரத்துல கதைக்காம விட்டுட்டேனே, அப்படி சொல்லிக்கலாமே இப்படி சொல்லிக்கலாமே. சோ பெரும் துயரம் தான். இன்னைக்கு இருக்கிற பல்வேறு சமூக சூழல்ல இந்த இளம் தலைமுறையோட அனுபவங்கள் எப்படி பாதிக்கப்படுகின்றன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? மல்டிகல்ச்சரல் ஒரு சிச்சுவேஷன், அந்த சூழல் என்வாயன்மெண்ட் வந்து சகிப்புத்தன்மைக்கு நல்லம், ஒவ்வொரு சூழலுக்கான ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்குதுன்னு சொல்லினம் தான். இருந்தாலும் கூட அது ஒரு ஆளின் அடையாளத்தை பாதிக்குது என்று நான் நினைக்கிறேன் இல்லையா.
மற்றது சென்ஸ் ஆஃப் பிலோயிங்க குறைக்கும். இப்ப நான் யார், நான் இந்த நாட்டுக்கு சொந்தமா, அந்த நாட்டுக்கு சொந்தமா, இந்த வாழ்ந்த நாட்டுல சொந்தமா, அப்படி இப்ப நான் சார்பாக இல்லை, இந்த சூழலோட சார்பா இல்லைன்னுக்குள்ள மனச்சோர்வு வரக்கு, டிப்ரெஷன் வர்றதுக்கான சாத்தியங்களும் அதிகம். மற்றது கலாச்சார வேறுபாடுகள் சில வழியில தனிமை உணர்வை கொடுக்கும். இப்ப சேர்ந்து கொள்ளையலாம் வேறைக்குள்ள, இப்ப பிள்ளைகள் எல்லாம் பாடசாலையில சேர்ந்து கொள்ளையில்லாத நிலைமையில இருக்கக்குள்ள ஒரு தனிமை உணர்வு வரும். அதோட பெற்றோரோட பிரச்சனை வரும். இப்ப உதாரணத்துக்கு டேட்டிங் செய்யறது, மேனேஜிங் லிவிங் டுகெதர் செய்யறது எல்லாம் இங்க சாதாரணம். அப்ப அதை கலாச்சாரம் இல்லையென்று பெற்றோர் வந்து இறுக்கி பிடிச்சா நிறைய பிரச்சனை வரும். ஆமா, அப்ப நான் இதுல போட்டிருக்கேன் ஒரு வசனம், தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில் கூட தனித்துவம் சுதந்திரம் வேணும் என்று சொல்றேன். இந்த ஸ்டூபிட் கலாச்சாரம் என்று தாய் நினைக்கிறாண்டு. இது சிலர் சரியா நினைக்கலாம், ஆனா அது பிள்ளை அவன் நினைக்கிறது அப்படி பிள்ளை அப்படித்தான் இருக்கும் சொல்றதுக்கு நியாயப்படுத்தல்கள் இருக்குது. என்ன எல்லாத்துக்கும் ரெண்டு பக்கமும் இருக்குது. ஆமா, கதையில வந்து சில முக்கிய தருணங்கள், குறிப்பா வந்து நிலா எங்க போனா, அவளோட உள்ளார்ந்த சுமை என்ன, அப்புறம் இறுதி விபத்தோட உண்மை பரிமாணம் என்ன, இவை அனைத்தையும் சொல்றல நீங்க அப்படியே விட்டுட்டீங்க. வாசகர் மனத்துல என்ன வேணா டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு. இந்த ஓப்பன் என்எஸ் அப்படிம்பாங்க. இந்த ஓப்பன் என்எஸ் வந்து உங்க எழுத்து தேர்வுல எவ்வளவு முக்கியம் நினைக்கிறேன் நான். இதெல்லாம் எங்களுக்குள்ள எழுகிற கேள்விகள், எங்களுக்கு எல்லாம் கேள்விகள் இருக்குது. பதில்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். அவரவர் தங்களுக்கான பதில்களை கண்டுபிடிப்பினோம். வாசிப்பும் ஆளுக்கால் வேறுபடுதானே. இப்ப ஒரு ஆளுக்கு பிடிக்கிற கதை இன்னொரு ஆளுக்கு பிடிக்காது. அதோட வாசகர்கள் வந்து படைப்பில பங்கு கொள்ள வேணும் என்று தான் பொதுவாக சொல்லப்படுறது. நான் அதை ஏற்றுக்கொள்றேன். அதை அவர்களோட சிந்தனைக்கு விடுவது நல்லமண்டு. அப்பதான் அந்த கதையில ஒரு தாக்கம் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு நான் போட்டிருக்கேன், அவருக்கு வேகமா கார் ஓடுறது பிடிக்காது. ஏதாவது திருப்பி கேட்டா என்ன நான் போய் சொல்றேன்னாண்டு கோபம் வரும். ஆனா கதையில போய் சொல்லியிருக்காவா, வேகமா ஓடி இருக்காவாண்ட ஒரே குழப்பங்கள் எல்லாம் இருக்குத்தானே. அப்ப பலவிதமான உய்த்துணர்வு, ஏன் அப்படி நடந்திருக்கலாம், என்ன காரணமா இருந்திருக்கலாம் என்றதுக்கு ஒவ்வொருத்தரும் இன்டர்பிரிட்டேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா அம்மா வந்து அன்பை வெளிப்படுத்துறாங்க. அதனால வெளிப்படுத்தினா கூட அதை புரியாம பேசுறாங்க, புரியப்படாம போயிடுறாங்க அவங்க. இதனால வந்து கதையில வந்து பெற்றோருக்கு வந்து இளைய தலைமுறையோட தொடர்பாடல், பேணுதல், இதெல்லாம் குறைந்தது பற்றி நீங்கள் சொல்ல நினைத்தது என்ன? இல்லைன்றால் அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? பிள்ளை வளர்ப்புன்றது ஒரு சவால் தான். எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமத்தான் பிள்ளைகளை வளர்க்குறோம். நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்கிற வித்தியாசமான சவால், டீனேஜ் இருக்கிற வித்தியாசமான சவால், யங் அடல்ட்டா இருக்கிற வித்தியாசமான சவால். இப்ப புரிதல் இல்லாட்டி எல்லாமே சூனியமா தான் இருக்கும். என்னத்தையும் மனம் விட்டு பேச இயலாது, ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்கும். ஆனா பொதுவா நாங்க அன்பை வழிபடுத்துற வகை என்ன நினைக்கிறோம், சாப்பாடு செய்து கொடுக்கணும், அட்வைஸ் பண்ணணும் என்றதான் முக்கியமா நினைக்கிறோம். ஆனா பிள்ளைகள் வந்து தங்களோட உணர்ச்சிகளை விளங்கி கொள்றது அவசியம்ன்றதான் முக்கியமா பாக்கணும். அதுலதான் அந்த தொடர்பாடலோ, அந்த புரிதலோ, அந்த அன்போ அந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கான காரணம் அது இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அதனாலதான் நாங்க அன்பை வெளிப்படுத்தினாலும் பிள்ளைகளுக்கு அது தெரிய வரல. அன்பண்ட அவைக்கு கண்ட்ரோல் மாதிரி இருக்கும், என்ன அப்படி இருக்கும். தொடர்பாடலை பொறுத்தவரையில இப்ப குறைஞ்சிட்டுன்றது யதார்த்தம் தான். ஒரு காரணம் புலம்பெயர்ற வாழ்ல இருக்கிற கலாச்சார தாக்கம் இந்த கதை. ஆனா இந்த கதையில அந்த பிள்ளை தொடர்பாடி கொண்டுதானே இருக்குது. ஒரே திடீரென்று தானே கதைக்காம விடுறா. தாய் எவ்வளவோ முயற்சி செய்கிறா, எந்த பயனும் அளிக்கவில்லை. அப்ப அதுக்கு என்ன காரணம்ன்றது கூட எகெயின் ஒவ்வொரு இன்டர்பிரிட்டேஷனும் வித்தியாசமா இருக்கலாம். என்ன இப்ப அம்மா நினைக்கிறதானே, நான் மேனன் வந்து அழுதபடியா அவன் வந்து திரும்பி வருவா அண்ட் அறைய கதவை திறந்து வச்சுட்டு படுக்கிறான். என்ன அது வந்து அவன் உறவின் நெருக்கத்தை காட்டுதுன்னு சொல்லலாம் தானே. பிள்ளையில இருக்கிற அந்த நம்பிக்கை அப்படி அவ செய்தபடியா தான் அவ எதிர்பார்க்கிறா. ஆனா எப்பவுமே நாங்க பிள்ளைகளுக்கு தோற்றாலும் என்னட்ட வரலாம், நான் இருக்கிறேன், ஐ எம் ஹியர் ஃபார் யூ, என்ன நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்று கூட சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். எம்பத்தியை காட்டணும், கூட டிஃபெண்ட் பண்ணாம எக்ஸ்பிளைன் பண்ணாம இப்ப பிள்ளைகளோட நம்பிக்கையை அதிகரிக்கிற வழியே செய்யணும். இப்ப உன்னால செய்ய முடியும் என்ற செய்தியை கொடுக்க வேணும்னு நினைக்கிறேன். ஆனா செய்யாட்டி என்ன நடக்கும் என்றால் சந்தேகத்தை நாங்களே சந்தேகப்படுற மாதிரி வந்துடும். என்ன என் பிள்ளைகள் இல்லை. இப்ப அதுல ஒரு வரி வரும், என்னம்மா ராத்திரியும் சாப்பிட இல்லை என்று சொல்றது வந்து கரிசனையில.
ஆனா அந்த கரிசனைன்ற பேச்சு வந்து வலுவற்று போகுது. உடனடியாக அவ தொடர்ந்து பேசுறதால, அதாவது அசைன்மெண்ட் செய்து கொடுத்துட்டியோ, வெள்ளிக்கிழமை கடையில செய்திருந்தீங்களோ செய்துட்டியோண்டா, அப்ப அந்த கரிசனை அப்படியே அங்கேயே அதை பற்றி போயிடும். அப்படியே போயிடும். ஏன்னா அது பின்பக்க செய்தி தான் ஸ்ட்ராங்கா நிக்க போகுது. என்ன அதுல சொல்லப்படவும் இல்லை, உன்னால செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுக்கப்படவும் இல்லை. மகளின் மௌனமும் விலகலும் வந்து தாயால செய்த அவ தான் பர்சனலா எடுக்கிறான் மகளை விளங்கி கொள்ளாம. எனிவே நான் என்ன சொல்ல நினைச்சதை விட வாசகர்களாக நீங்க புரிந்து கொண்டது என்னன்றதான் உண்மையில முக்கியம். நீங்க என்ன நினைச்சீங்க? அநேகமா நீங்க நினைக்கிற மாதிரிதான். அவங்கள வந்து தட்டி கொடுத்துட்டு தான் போனோம். இந்த இளைய தலைமுறை வந்து ரொம்ப நம்மளாம் விட ரொம்ப சென்சிட்டிவ் அப்படி இருக்காங்க. அவங்க வந்து என்ன செய்தாலும் அதை வந்து முதல்ல செய்தது சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசணும்னா அந்த சரின்னு சொன்னது நினைவில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகளை பத்தி சொல்லும்போது அது அவ்வளவா தாக்கம் கொடுக்காது குழந்தைங்களுக்கு. அப்புறம் இது வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து புலம்பெயர்ந்ததுனாலன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கு. எல்லா பெற்றோருக்கும் குழந்தைங்களோட இப்படித்தான் இருக்கு. ஏன்னா நம்ம எங்க காலத்துல வளர்த்ததை விட இப்ப வந்து அவங்க கிட்ட நம்ம ரொம்ப பணிவாதான் போகணும். அம்மாங்கிற ஒரு அதட்டலான ஒரு இதுல இருந்தோம்னா ஒரு காரியமும் நடக்காது. நிச்சயமா நிச்சயமா அன்பாலதான் கொண்டு வர முடியும். அப்படிங்கிறது இந்த காலத்து பெற்றோர் நிறையவே உணரணும். அதட்டி உருட்டி உட்காத்தி வச்சா அவ எல்லாம் நல்லா ஆயிடுவானா இன்னும் கெட்டுதான் போவான்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய சொந்த கருத்து தான், வேறுபடலாம். எனக்கு அப்படிதான் நான் ஒத்துக்கொள்றேன். இன்றைக்கு இருக்கிற தலைமுறையில வந்து குடும்பத்துல வந்து ஒரு இமோஷனல் பிரைவசி அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க எங்கட அக உலகத்தை பாதுகாக்கிறக்காண்டித்தான் நாங்க வந்து எங்கட ஃபீலிங்ஸ் யாரோட எப்ப கதைக்கிறன்றதை நாங்க முடிவு செய்யறது. அது உண்மையா அந்த ரகசியத்தை காப்பாத்துறதுக்கு மட்டும் சொல்ல இயலாது தானே. இப்ப மற்ற வேண்டிய அழுத்தம் இல்லாம நாங்கள் எங்கட உணர்ச்சியில விளங்கி கொள்ளணும், எப்படி அதுல இருந்து மீண்டணும் என்றதை பாக்குறதுக்கு எங்கட வாழ்க்கை பெருமானம் என்ன, எங்கட அடையாளம் என்ன என்று கண்டுபிடிக்கிறது ஒரு ஒரு எங்களுக்குள்ள இருக்குட்டாங்க. இப்ப இந்த கதையில வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே எங்களுக்கு விளங்கும். பிள்ளை இவ்வளவு கட்டித்தனமா படிச்சுட்டு இப்ப இந்த அம்மா நீ கதை கேட்குள்ள அது வலுக்கட்டாயமா சொல்லு என்ற மாதிரி கிடக்குது என்ன. ஆனா அதே வேளையில பிள்ளைகள் பகிராமல் இருந்துச்சு நம்ம சொன்னா நிச்சயமா தனிமை உணர்வினம் ஒருத்தரோடும் பகிராம இருந்தா. அப்ப பர்சனல் ஸ்பேஸுக்கும் மீனிங்ஃபுல் கனெக்ஷன்ஸுக்கும் ஒரு சமநிலை வேணும். இப்ப நாங்க ரெண்டுக்கும் இடையில ஒரு சமநிலைக்கு பெறாட்டி ரெண்டு பக்கத்தாலும் கஷ்டம்தான். இப்ப பொதுவா உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு நாங்க பகிரப்படுறத விளங்கி ஜட்ஜ் பண்ணாம லிசன் பண்ணினோம்னா மற்ற எங்களை பற்றினதாக்காம அவ சொல்றது பிள்ளைகள் சொல்றது எங்களை தாக்குதுன்னு எடுக்காம இருந்தா பிள்ளைகள் பாதுகாப்பு உணர்வினு நினைக்கிறேன். ஸோ என் மகள் சின்ன மகள் சொல்லுவா, ஏதாவது சொல்ல வலிக்கணும்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அட்வைஸ் தானே வரும். அவ சொல்லுவா, ஆமா ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு லிசன், எனக்கு அட்வைஸ் வேண்டாம். உண்மைதானே வந்து மெனப்பேரத்தனக்கத்தான் சொல்றது என்ன. இப்ப நாங்க சின்ன பிள்ளையில இருக்கக்குள்ள ஸ்கூலால வரைக்குள்ள கதைப்போம், அது என்ன ஸ்கூல் நடந்தாண்டு. அப்புறம் ஹை ஸ்கூல்ல இருக்கக்குள்ள கூட பெட்ல படுத்து கதைக்கிறது. அப்படி இருந்துமே இப்ப அடல்ட்ஸா வந்தா போல அவ டீனேஜ்ல நடந்த கதைகள் இப்ப சொல்லினோம். அதாவது அப்படி நாங்க கதைச்சுமே அந்த வழி எனக்கு இருக்கிறதா தெரியல என்ன. அவன் நினைச்சிருக்கணும் இதை நான் அம்மாவுக்கு சொல்லலாது என்ன. அப்ப சோ தாய்க்கும் மகளுக்கும் கிடைக்கல இருக்கிற நட்பு வந்து ஒரு எல்லைக்குள்ளேயும் இருக்கணும். இப்ப நாங்க வந்து நெருக்க நல்லந்தான், ஆனா ஆதிக்கமா சொன்னா ஒன்றும் நடக்காது. ஈவன் சொன்னாலும் கூட முழுமையா சொல்லுவீங்க நாங்க எதிர்பார்க்க இயலாது. ஆனா என் 4 வயசு பேரன் இருப்பார், வல்ல துணிச்சலா சொல்லுவார், ஐ எம் ஆங்கிரி, ஐ won't do it அப்படிதான் சொல்லுவார். நோண்ட் என்ன அதை இவ யங் ஜெனரேஷன் எல்லாரையும் வளர்க்கினம். அப்ப அவ வந்து வடிவா நல்ல உணர்ச்சியில காட்டுறதுக்கு வழி கொடுத்திருக்கணும். ஒரு வற்புறுத்தல் செய்ய மாட்டேன், ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இப்ப அப்படி ஒவ்வொரு ஜெனரேஷன்லும் வித்தியாசங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, நம்ம மாதிரி இல்ல நம்ம பசங்க, நம்ம பேர பசங்களும் பேத்தி பசங்களும் அது மாதிரி இல்ல. அது போல நம்ம வந்து நம்ம பசங்க கிட்ட இருந்த மாதிரி அந்த இன்னைக்கு இருக்கிற பெற்றோர் நம்ம குழந்தைங்க அவங்க குழந்தைகிட்ட இல்ல. அவங்க அதை கொண்டு வர விதமே வேறு மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப அழகா இருக்கு. அதுல இருந்து நம்ம கத்துக்கிறது நிறைய இருக்கு. ஆமா, நான் அதை
பலமுறை யோசிச்சிருக்கிறேன். ஆமா. இந்த 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 கதையில வந்து எந்த பாசனம் வந்து உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தம் கொடுத்துச்சு? மூலவும் அம்மாதான். எல்லா கதையிலும் என் அனுபவம் இருக்கும். எழுதைக்குள்ள நான் அந்த தாய்ந்த நிலையில இருந்தேன் எழுதினேன். அதுல சில வசனங்கள் வந்து என் மகள் சொன்ன வசனங்களும் தான் எனக்கு. அவ வந்து என் சின்ன மகள் யூனிவர்சிட்டியில மெடிக்கல் காலேஜ்ல ஃபைனல் இயர்ல இருக்கிறா. அப்ப போன நவம்பர்ல தான் நான் இந்த கதை எழுதினேன். நவம்பர்ல தான் அவருக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி செய்ய போறோம்னு அப்ளை பண்ண வேண்டியிருந்தது. இப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ரிக்யர்மெண்ட்ஸ் வேற, கேள்வியல் வேற. அப்ப பதில் சொல்லிருக்கல சரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது அவருக்கு. எனக்கு தெரியும் சரியான ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காண்டு. அப்ப ஆனா எனக்கும் அதை பற்றி கொஞ்சம் நர்வஸா இருந்தது. என்ன செய்துட்டாவோ போட்டுட்டாவோ. அப்ப அம்மா எனக்கு இதை பற்றி கதைக்க விருப்பம் சொன்னாலும் நான் முதல் கேட்கிற கேள்வி இவ்வளவு செய்துட்டேன். அப்ப அவ சொன்ன அந்த வசனம் கூட இருந்தது, மாம் யூ ஆர் மேக்கிங் மை ஸ்ட்ரெஸ் வேர்ஸ் என்றது. இந்த அப்படியான வசனங்களும் போட்டிருக்கேன். அப்ப அது அப்ப யோசிச்சேன் நான், இப்ப இந்த பிள்ளை மெடிக்கல் காலேஜ்ல இருந்தோடனே இவ்வளவு கோவிக்குது என்னோட ஒரு மெனத்தகைப்புள்ள ஒரு பிள்ளை சேலஞ்ச் அதாவது படிப்பு சேலஞ்சா இருக்கிற பிள்ளைக்கு இவ்வளவு பாதிப்பா இருக்கும் அப்படி நாங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தது. என்ன இப்ப நான் புள்ள பிடிக்கிறக்காண்டியோ அவருக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கறக்காண்டியோ கேட்கல, கரிசனையெல்லாம் கேட்டு நான் அப்படித்தான் ஒவ்வொரு தாயும் கேட்கினோம். ஆனா இருந்தாலும் கூட என்ன அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் பாதிப்பு ஏற்படுத்துனதையும் நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த கதையை வாசிச்சாக்கள் சொன்னவ தங்களுக்கு அந்த வசனங்கள் தங்களோட பிள்ளைகளோட ரிலேட் பண்ணக்கூடியதா இருக்கு, பரிச்சயமா இருக்குண்டு. ஆமா, நம்ம வாழ்ந்த காலத்துல இருந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதிகமா இருக்கு. ஆமா, அதையும் பெற்றோர் ரொம்ப புரிஞ்சுக்கணும். என்ன பெரிய ஸ்ட்ரெஸ், நாங்கெல்லாம் வளரலையா அப்படின்னு சொன்னா பிரயோஜனமே இல்லை. வெளியோட்டமா மேலோட்டமா அப்படித்தான் எல்லாரும் சொல்றது, நாங்க இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க. ஆமா. இந்த கதை எழுதுறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துட்டீங்க? எனக்கு அது சொல்ல தெரியல. ஏனென்றா நான் எழுதி ஒரு நேரமும் 3 வரைக்குள்ள ஒரு கட்டம் எழுதி போட்டு இன்னொரு கவரைக்குள்ள திருப்பி வாசிச்சு பார்ப்பேன். அப்புறம் திருப்பி முழுசா முடிச்சுட்டு நான் எப்பவுமே எல்லா கதையும் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு அனுப்புறேன். அவ மைதிலி தயாநிதி என்று. அவ வாசிச்சுட்டு வடிவா சொல்லுவா எனக்கு. இப்ப அதை திருத்தி எழுதுவேன். இப்ப உதாரணத்துக்கு இந்த கதை கூட அவதான் சொன்னவ லீனியன் அப்படி ஒரே நேர்கோட்டு பாதையில கதை எழுதாம ரெண்டு சேர்த்து எழுதினா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதை மாத்தினான். அதனுடைய எப்படி எவ்வளவு காலம் எடுத்த இந்த கதை சொல்ல தெரியல. இந்த கதைக்கு வந்து உங்க உறவினர்கள், நண்பர்கள், சக எழுத்தாளர்கள், வாசகர்கள் இவங்ககிட்ட எல்லாம் ஏதாவது விமர்சனங்கள் வந்ததா? அதை பத்தி சொல்ல முடியுமா? சிலர் நல்ல கதை பிடிச்சிருக்கு, ரியாலிட்டியா இருக்குன்னு சொல்லி இருக்கணும். மந்திரமூர்த்தி அழகு அவர் வந்து ஜனவரி மாதத்துல வெளிவந்த கதைகள்ல என்னுடைய கதையை உண்டா சொல்லியிருக்கிறேன். ஆனா அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது என்னன்னா, அவர் வந்து அந்த முடிவை சொல்லியிருக்கிறார். அந்த அவ வந்து விவாகரத்து கேட்கறது தானும் தற்கொலை செய்திருவனோ என்ற ஒரு பயத்துலதான் கேட்கிறா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறா. எனக்கு அந்த எண்ணம் வேற இல்லை கதை வாசி கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கு வந்து அவ அந்த வீட்டுல இருக்க இல்லாம இருக்கு, ஹஸ்பண்ட் இப்படி குறை சொல்லி கொண்டிருக்கிறார், அந்த ஒரே மௌனம் வந்து அவருக்கு அந்த அவ அழுத்தது, அப்ப அழுத்தம் கூட காரணமா இருக்கலாம். அப்ப அந்த அதுல இருந்து ஒரு விடுபட நான் எழுதினது, நான் எழுதிக்க யோசிச்சது. அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருந்தது, இந்த மாதிரி வித்தியாசமாக பாக்கினம் அது என்று சொல்லி. மிக்க நன்றி ஸ்ரீரஞ்சனி, ரொம்ப அழகா பேசினீங்க. அதாவது ஒரு யதார்த்தமும் ஒரு மன உளவியலை பத்தியும், அம்மா, பெண், குழந்தைகள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியதையும் ரொம்ப அழகா வெளிக்கொண்டீங்க. உங்க கதை எவ்வளவு அழகா இருந்ததோ அது மாதிரி அவ்வளவு அழகா இருந்தது உங்களுடைய பேச்சும். நான் மிகவும் ரசித்தேன். இந்த காலை பொழுதை மிக மகிழ்ச்சிகரமாக ஆக்கிவிட்டீர்கள். சொல்வனம் சார்பாக மிக்க நன்றி. மிக்க நன்றி. நீங்களும் நல்ல வித்தியாசமான கேள்விகளை கேட்டு அதை சுவாரஸ்யமாக்கினாக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்ப கதையின் முடிவை பற்றியும் கேட்டிருந்த நீங்க. சோ நாங்க வந்து சில அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை, சில வழி எழுதி கொண்டு போய்க்கே முடிவு வரும், சில வழியில நாங்க திட்டமிட்டு எழுதுவோம். ஆனா வந்து முடிவு அப்படி பொருந்தினதால எனக்கும் மகிழ்ச்சி. மிக்க நன்றி. இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அதாவது கேள்வி வந்து யார் வந்து விவாதிக்கிறதுக்கு எடுத்துட்டாங்களோ அவங்களே தான் கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்க அழகா என்னையும் கேள்வி கேட்டீங்க, 2-3 கேள்வி. ரொம்ப மிக மிக மகிழ்ச்சி.
அதனால ஒரு இன்டர்வியூ மாதிரியே இல்ல. ஏதோ எங்க வீட்டுக்கு வந்து நம்ம 2 பேரும் கதைக்கிற மாதிரி இருந்தது. மிக்க நன்றி. நன்றிம்மா. மிக்க நன்றி. நன்றி.